அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். பின்னாடி வந்த விஞ்ஞானிகள் அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா 1 இல்ல 5 இருக்கு. நம்ம 5ம் படிக்க போறோம் பின்னாடி. ஹைட்ரஜனை தவிர வேற எந்த ஒரு தனிமத்தினுடைய வரிகளை பத்தியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஹைட்ரஜனுக்கே தப்பு தான், ஹைட்ரஜனை தவிர வேற எதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. 2. 3வது தப்பு, ஆல்பா துகள்களினுடைய அந்த சிதறடிக்கப்படுவதற்கான காரணம் அது என்னது சார் அப்படின்னா, அது வந்து நம்ம ரூதர்ஃபோர்டினுடைய சிதறல் சோதனைன்னு ஒரு சோதனை இருக்கு. ஆல்பா துகள்னா பிளஸ்மா, ஆல்பா துகள் பிளஸ் மின்னோட்டம் கொண்ட ஒரு கதிர் தான் ஆல்பா கதிர், நேர் மின்னூட்டம் கொண்ட கதிர். அதை அணுக்குள்ள அனுப்பும் போது அது விலகல் அடையும். அந்த ஏன் விலகல் அடையுதுன்னு இவரால் சொல்ல முடியல. ஏன் இவரால் சொல்ல முடியல? இவருக்கு தெரிஞ்ச 2 பொருள், புரோட்டானும் எலக்ட்ரானும் தான். உட்கருன்ற ஒண்ணு இவருக்கு தெரியாது. உட்கருனாலதான் அது சிதறடிக்கப்படும். கண்டுபிடிச்சவரே ரூதர்ஃபோர்டு தான். இவருக்கு அடுத்த கொள்கையில வர்றதுதான். ஸோ அதனால இவரால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இவரோட தப்புகள் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் தப்பு, ஹைட்ரஜன் அணுக்கு ஒரு நிறமாலை வரின்னு சொல்லியிருப்பாரு, அது தப்பு. நெக்ஸ்ட், ஹைட்ரஜனை தவிர வேற எந்த அணுக்கும் நிறமாலையை பத்தி சொல்லல. 3வது, ஆல்பா சிதறல் ஏன் அடையுதுன்றத சொல்லல. இதெல்லாம் அவருடைய தப்பு. ஸோ 3 கொள்கையை பார்த்துட்டோம். 4வது கொள்கைக்கு வரும், ரூதர்ஃபோர்டு ஆல்பா சிதறல் சோதனை. இது என்ன சார்னா 4வது அணுக்கொள்கை தான் ரூதர்ஃபோர்டின் அணுக்கொள்கை. அது கொள்கை போறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்ன ஒரு சோதனை பண்ணிருப்பாரு, அந்த சோதனையை சொல்லியிருக்காங்க. என்ன சார் சோதனை அப்படின்னா, ஆல்பா கதிரை எடுத்துப்பாரு. ஆல்பா கதிர்னா நேர் மின்னூட்டம் கொண்ட ஒரு கதிர். அதை தங்க தகடு மேல பட வைப்பாரு. தங்க தகடு, கோல்டுனால செய்யப்பட்ட தகடு. இது பட்டுதுன்னா என்ன ஆகும்? ஆல்பா கதிர் இப்படி சிதறல் அடையும். அதை ஒரு புகைப்படத்தாளை கொண்டு கேப்சர் பண்றாரு, போட்டோகிராபிக் பிளேட்டை வச்சு. அதுல இருந்து அவருக்கு ஒரு 2-3 விஷயம் கண்டுபிடிப்பாரு. அந்த 2-3 விஷயத்தை தான் இப்ப சொல்ல போறேன். ஸோ ஆல்பா சிதறல் சோதனை அப்படின்னு மைண்டு வந்தாவே, ஆல்பா கதிர் தங்க தகடு மேல பட வைக்கிறோம், பட்டா சிதறல் அடையும். அதுல இருந்து அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அதுதான் இங்க ஸ்ட்ரெயிட்டா மாதிரி போயிட்டா இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத சொல்லணும். இங்க சொல்றேன் பாருங்க. முதல்ல ஆல்பா துகள்னா என்னன்றத சொல்லியிருக்காங்க. ஆல்பா அப்படின்னா இங்க ஃபார்முலா இருக்கு. ஆல்பா துகளோட ஃபார்முலா இது He2O4. இதான் ஆல்பா கதிரோட ஃபார்முலா. ஹீலியம்னு படிச்சிருப்போம் கெமிஸ்ட்ரியில. ஹீலியத்தினுடைய மற்றொரு பெயர் தான் ஆல்பா கதிர். அப்படின்னா இதுல 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கிற ஒரு துகள். அதுதான் இங்க சொல்றேன். ஆல்பா துகள் என்பது ஈலியம் அணுவின் நிறையை கொண்டது. எலக்ட்ரானை போல் 2 மடங்கு நேர் மின்னூட்டம் கொண்டது. எலக்ட்ரானுக்கு இங்க -1 எழுதுவோம், இங்க 2 எழுதிருக்கோம். அப்போ 1 2னா 2 மடங்கு. அதை சொல்லியிருக்கேன். ஸோ ரூதர்ஃபோர்டு என்ன சோதனை பண்ணாரு? ஆல்பா சிதறல் சோதனை. ஆல்பான்றது நேர் மின்னூட்டம் பெற்ற கதிர். ஆல்பா அப்படின்னா He2O4 ஈலியமுக்கு சமம். அதுல 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். இதை தங்க தகடு மேல பட வைக்கும் போது சிதறடிக்கப்படுது. அந்த சிதறடிக்கப்பட்டதுல இருந்தா ஒரு நாள் நான் சொன்னாரு, அதுதான் இந்த ஸ்டேட். ஃபர்ஸ்ட், அணுவின் நிலைப்பு தன்மையை ஜே தாம்சன் மாதிரியால் விளக்க இயலவில்லை. எனவே ரூதர்ஃபோர்டு அந்த மாதிரியை வெளியிட்டார். ஜே தாம்சன் இவருக்கு முன்னாடி வந்து நிலைப்புத்தன்மையை பத்தி சொல்லலையா? என்னது நிலைப்புத்தன்மைன்னா, அணுல பிளஸ் இருக்கு, புரோட்டான் அணுல பிளஸ் இருந்தது மைனஸ் இருந்ததுன்னு ஜே தாம்சன் சொல்லியிருந்தாரு. நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க? பிளஸ் மைனஸை ஈர்க்கும். கரெக்டா? ஸோ பிளஸ்னா மைனஸோட சேர்ந்துடும். அணுல பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு ஜே தாம்சன் சொல்லியிருந்தாரு. பிளஸும் மைனஸும் ஒன்று சேர்ந்ததுன்னா நிலைப்புத்தன்மை போயிட்டு இருக்குமே 0 ஆயிருக்கும்ல. அந்த கேள்விக்கு ஜே தாம்சன் பதில் சொல்ல இயலவில்லை. அவருடைய ஸ்டூடெண்டான ரூதர்ஃபோர்டு தான் அதுக்கான பதிலை வெளியிட்டாராம். என்ன சொன்னாருன்னு சொல்ல போறேன். ஆல்பா அணு என்பது 10 பவர் அணு என்பது, இந்த ஆல்பா அடிச்சிருங்க, எக்ஸ்ட்ரா வந்தது. அணு என்பது 10⁻−10 மீட்டர் விட்டம் கொண்ட கோளமாகும். அது ஜே தாம்சன் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட். இது அணுக்கருவின் விட்டம். இது புதுசா வர்றது. நான் சொல்றேன், ஜே தாம்சன் சொன்ன மாதிரி அணுவின் ஆரம் 10⁻−10, அணுக்கருவின் விட்டம் 10⁻−14.
அணு கருவின் ஆரம் 10⁻−15. நான் சொல்றேன்னு முதல்ல புரியுதா பாரு. அணு ஆரம் எவ்வளவு அப்படின்னா 10⁻−10 மீட்டர் அணுவின் ஆரம். அடுத்தது அணுக்கருவின் விட்டம். அணுக்கரு விட்டம் எவ்வளவுன்னா 10⁻−14. அணுக்கரு ஆரம் இது வந்து விட்டம். அணுக்கரு ஆரம் வந்து 10⁻−15. ஸோ 3 விதமா கேள்வி கேட்டு உன்னை குழப்புவாங்க. புரியுதா பாருங்க. அணுவின் ஆரம் 10⁻−10 ஜே தாம்சன் சொல்லிட்டு போயிட்டாரு. அது இன்னி வரல கரெக்ட் நம்புறோம். அணுக்கருவின் ஆரம்னு கேட்டா 10⁻−5. அணுக்கருவின் விட்டம்னு கேட்டா 10⁻−14 தான். ரைட். ஸோ இவர் நிலைப்புத்தன்மை எப்படி சொன்னாரு? நிலைப்புத்தன்மை என்னன்னு சொன்ன, அணுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குது. பிளஸ் மைனஸ் ஒன்னு சேரக்கூடாதா? எப்படி தடுக்கப்படுது அப்படின்றத இங்க சொல்றாரு பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் அதுதான். அணுவினுடைய மையத்துல உட்கரு இருக்குது. உட்கருல வந்து பிளஸ் இருக்கும், நியூட்ரான் இருக்குது. இந்த ஈர்ப்பு விசையை தவிர அது பிளஸ் மைனஸ் சேரக்கூடாதுன்றது தடுக்கிறது எப்படின்னா எலக்ட்ரான்கள் சுத்தி வருது. நான் சார் சொல்றீங்க எனக்கு புரியலைன்னா இதோ எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொல்றேன், அணுல நேர்மின்னூட்டம் கொண்ட பொருள் அணுவின் மையத்தில் உள்ளது. அதுக்கு பேர் தான் உட்கரு. உட்கருனோட சைன் பிளஸ். வெள்ளை எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னா எலக்ட்ரானுக்கு மைனஸ். இப்படி இருந்ததுன்னா பிளஸ் மைனஸ் ஈர்க்கணும்ல. அது எப்படி சார் அந்த ஈர்ப்பு விசையை கட் பண்ணுதுன்னா, இந்த எலக்ட்ரான் ஓய்வு நிலையில இருந்தா அது போய் மேலே விழுந்திருக்கும். அதனால எலக்ட்ரான் வந்து அதை தடுக்கிறதுக்கு சுத்தி வரணும். நீங்க சொல்ற பாருங்க, எலக்ட்ரான்கள் அணுக்கருவை சுற்றி உள்ள காலி இடங்களில் பரவி இருக்கும். எலக்ட்ரான்கள் ஓய்வு நிலையில இருக்குமே ஆனால் அணுக்கருவினால் கவரப்பட்டு அது வந்து நடுநிலை ஆக்கப்படும். அதை தவிர்க்க என்ன பண்ணுமா, எலக்ட்ரான்களை உட்கருவை சுற்றி வர வேண்டும். இதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து பூமிக்கும் சூரியனுக்கும். சூரியனுக்கு ஈர்ப்பு விசை காரணமாக பூமி வந்து சூரியன் மேல போய் விழுந்துரும். எப்ப அப்படின்னா பூமி சுத்தாத இருந்ததுன்னா. பூமி சூரியனை ஏன் சுற்றி வரணும் அப்படின்ற கேள்விக்கு பதில் எதை தடுக்கிறதுக்கு, சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க பூமி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை சுற்றி வருகிறது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்றேன். உட்கருவின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்க எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வருகிறது. அது பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டுமா. எலக்ட்ரானின் மொத்த, இது ஏற்கனவே ஜே தாம்சன் சொன்னதுதான், புதுசா ஒண்ணும் சொல்லல. அணு வந்து மின் நடுநிலை தன்மை உடையது. இவர் புதுசா சொன்ன ஒரே விஷயம் இதுதான், உட்கருவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. ஜே தாம்சனுக்கு உட்கரு தெரியாது, ரூதர்ஃபோர்டு தான் உட்கருவை கண்டுபிடிச்சவர். உட்கரு நடுவில் இருக்குது, எலக்ட்ரான்கள் சுத்தி வருதுன்னு சொன்னார். ஜே தாம்சன் மாதிரில அந்த சுத்தி வர்றதெல்லாம் சொல்லலை. அதுதான் அவருடைய தப்பு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப என்ன பார்த்துட்டோம், 4 சொல்லிட்டேன். அதை முதல்ல ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்தது டால்டன். அணு என்பது மிக சிறிய துகள்களால் ஆனது, முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ப்ரவுட் நான் சொல்றாரு, அனைத்து தனிமங்களும் ஹைட்ரஜனால் ஆனவை, முடிஞ்சு போச்சு. மூணாவது ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது இவர் தான். இவருடைய மாதிரி தர்பூசணி மாதிரியை ஒப்பிடலாம். அணு என்பது கோளக வடிவத்தில் உள்ள நேர்மின் சுமையுடைய ஒரு பொருள், அதுல எலக்ட்ரான்கள் அங்கங்க இருக்குன்னு சொல்லி விட்டார். அவ்வளவுதான் அவருடைய டெஃபினிஷன். அடுத்த வந்தது ஜே தாம்சனுக்கு அடுத்தது வந்தது ரூதர்ஃபோர்ட். இவர் டைரக்டா அணு மாதிரி பண்ணல, ஒரு ஆய்வு பண்ணியிருப்பாரு. அது ஆல்பா சிதறல் சோதனை. ஆல்பானா ஈலியம்னு சொன்னா அது ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். He2O4. இதுல 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். இதனுடைய மின்சுமை எலக்ட்ரானை விட 2 மடங்கு. அது தெரிஞ்சுக்கணும், கேள்வி கேட்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து, இந்த ஆய்வுல இருந்து அவர் ஒரு மாதிரியை வெளியிட்டிருப்பாரு. அது ரூதர்ஃபோர்ட் மாதிரி. அதுல என்ன சொல்லியிருப்பாரு, அணுவின் மையத்துல உட்கரு இருக்குது, எலக்ட்ரான்கள் அதை சுத்தி வரணும். ஏன் சுத்தி வரணும்னா, சப்போஸ் சுத்தி வராது இருந்ததுன்னா பிளஸ் மைனஸா ஒண்ணு சேர்ந்து அணு வந்து அந்த நிலைப்புத்தன்மை அற்றதா மாறிய விடும். அதன் காரணமா சுத்தி வரணும். இவ்வளவு கரெக்டா சொன்னாரு. அவரோட தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தப்பு. அந்த தப்புகளை பார்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வட்டப்பாதைன்னு சொன்னாரு பாருங்க, இதுவும் திருப்பி அதேதான், நிலைப்புத்தன்மையுடன் விளங்குகின்றன. இது என்னன்னு சார்னா எலக்ட்ரானின் வட்டப்பாதை என்பது தப்பு. நான் சொல்றேன்னு கவனிங்க. ஷார்ட்டா கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். உட்கருக்கு சைன் பிளஸ், வெள்ளை எலக்ட்ரானுக்கு மைனஸ். என்ன சொன்னாரு, சுத்தி வர்றதெல்லாம் கரெக்ட் தான், வட்டப்பாதையில சுத்தி வந்தது அப்படின்னு சொன்னா இந்த எலக்ட்ரான் எப்படி வந்துருக்கணுமா அப்படின்னா, இது பிளஸ் போட்டு இது மைனஸ்னா
ஃபர்ஸ்ட் இது மாதிரி பெருசா வரணுமா, அடுத்தது குட்டி, அடுத்தது குட்டி, இப்படி சுத்தி சுத்தி வந்து எலக்ட்ரான் வந்து ஒரு சமயத்துல உட்கரு மேல விழுந்திருக்கணும். சுத்தும் போது ஆற்றல் குறையும். ஒரு பொருள் வட்டப்பாதையில இயங்குனா அதனோட ஆற்றல் குறையும். அப்படி குறைஞ்சிக்கினே போச்சுன்னா அது அணுக்கருவில் விழுந்து விட வேண்டும். அப்படி விழுந்தா அணு வந்து நிலைப்புத்தன்மை அற்றதா இருக்கும் இயற்கையில, வட்டப்பாதையா இருக்கிற பட்சத்துல. பட் அணு வந்து நிலைப்புத்தன்மையோட தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வட்டப்பாதை என்பது தவறு. ஸோ ரூதர்ஃபோர்டு வெளியிட்ட அந்த வட்டப்பாதை என்பது தவறானது, அதை சொல்றோம். அணுவின் நிலைப்புத்தன்மை மற்றும் பரவல், எலக்ட்ரான்களின் பரவல் விளக்கப்படவில்லை. அதுனா சார் எலக்ட்ரான்களின் பரவல்னா, எலக்ட்ரான் உட்கருவை சுத்தி வருது, கரெக்ட் தான். எங்க சுத்தி வருது? ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் சுத்தி வரும். அதுக்கு பேர் ஆர்பிட்டால், KLMN SPDF, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில. அதை பத்திலாம் இவர் எதுவுமே சொல்லல, அது ஒரு தப்பு. மூணாவது, அணுவானது அனைத்து அலைநீளங்களும் கொண்ட தொடர் நிறமாலையை வெளியிட வேண்டும் என்று ரூதர்ஃபோர்ட் சொல்லியிருந்தாரு. பட் பின்னாடி வந்தவங்க அது வரி நிறமாலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதெல்லாம் ரூதர்ஃபோர்டுடைய தப்பு. 3 தப்பு சொல்றான். 1, வட்டப்பாதை என்ற கூற்று தவறானது. 2வது பாத்தீங்க, வட்டப்பாதை தப்புன்னு சொன்னேன். 2வது அந்த நிறமாலை தொடர் நிறமாலைன்னு சொல்லியிருந்தார் ரூதர்ஃபோர்ட், பின்னாடி வந்தவங்க அது வந்து வரி நிறமாலைன்னு நிரூபிச்சிருந்தாங்க. 3வது, எலக்ட்ரானின் பரவல் மற்றும் அணுவின் நிலைப்புத்தன்மையை இந்த மாதிரியால சரியாக விளக்க முடியவில்லை. அதனால அடுத்த மாதிரிக்கு போறோம், அது போரோட மாதிரி. ரூதர்ஃபோர்டோடைய ஸ்டூடெண்ட் தான் போர். அப்ப ஒரு போர் மாதிரில பெருசா நீங்க எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் டிஃபர் ஆயிருக்கும். ரூதர்ஃபோர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கிறது அந்த 1 இல்ல 2 ஸ்டேட்மெண்ட், அந்த 2 தான் இங்க பாக்குறது போர் அணு மாதிரி. ஃபுல்லா படிக்க வேணாம், ஒரு வரி இந்த ஃபார்முலாவை படிச்சாவே போதும். இது முதல் கூற்று. போர் 2 கூற்று சொல்லியிருப்பாரு, இது முதல் கூற்று, இது 2வது கூற்று. இந்த 2 கூற்றை படிச்சா போதும். என்னது இதுன்னு சொல்லிடுறேன். இந்த MVR அப்படின்றது தமிழ்ல கோண உந்தம்னு பேர், இங்கிலீஷ்ல ஆங்குலர் மொமெண்டம், தமிழ்ல கோண உந்தம். என்ன சொல்றாராம் போரு, எலக்ட்ரானின் எந்த இயற்பியல் பண்பை நம்மளால அளக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோண உந்தத்தை அளக்கலாம். கோண உந்தம் ஃபார்முலா MVR, அதான் கோண உந்தம். எல்ன்னு எழுதியிருப்பாங்க சில புக்ல, L = NH/2π. இதுதான் எலக்ட்ரானின் கோண உந்தத்துக்கான வாய்ப்பாடு. எலக்ட்ரானின் கோண உந்தத்துக்கான ஃபார்முலா வந்து L = NH/2π அப்படின்னு சொன்னது யாருன்னா போர். ஸோ இது கேட்பாங்க அடிக்கடி, என்னன்னு கேட்பாங்க பாருங்க. எலக்ட்ரானுக்கு நிறைய பண்பு இருக்குமா, நிறை, திசை வேகம், முடுக்கம், உந்தம், சொல்லிட்டே போல, ஆற்றல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுல ஒரே ஒரு பண்பை தான் நம்மளால சரியா அளக்க முடியும் அப்படின்னு யார் சொல்றதுன்னா போர். அந்த பண்பு என்னன்னா கோண உந்தம். கேள்வி என்ன கேட்பாங்க, போர் கூற்றுப்படி எலக்ட்ரானின் எப்பண்பை நம்மால் தெளிவாக அளவிட முடியும் அப்படின்னா கோண உந்தம். கே கூட்டுல இருக்கிற ஒரு எலக்ட்ரானின் கோண உந்தம் தான் கேட்டா, கே கூட்டுக்கு என்னோட மதிப்பு 1. அதுதான் இங்க 1 2 3ன்னு போட்டுக்கிறாங்க. கே கூட்டுக்கு 1, அப்ப h/2πன்னு வரும். எல் கூட்டுல இருந்ததுன்னா எல் வந்து 2வது கூடு, அப்ப 2h/2πன்னு வரும். 2 அடிச்சிடணும், அந்த மாதிரி வரும். ஸோ ஒரே ஒரு லைன் ரூதர்ஃபோர்ட்ல இருந்து போர் வரும்போது 2 பாஸ்லேட் எக்ஸ்ட்ரா வரும், 2 கூற்று வரும். 1 கோண உந்தம் ஃபார்முலா NH/2π. 2வது இந்த ஃபார்முலா E2 - E1 = hν. இப்பதான் சொன்னேன், நான் சொன்னேன் எலக்ட்ரான் வந்து தரைநிலையில இருந்து உயர்நிலைக்கு போகும், திருப்பி உயர்ல இருந்து தரைநிலைக்கு வரும், அதை சொல்றாங்க. நீ எப்படி புரிஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பெஞ்ச், செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்ச், ஃபோர்த் பெஞ்ச், 4 பெஞ்ச் இருக்கு உன்னோட கிளாஸ் ரூம்ல. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து செகண்ட் பெஞ்சுக்கு போறது நாட் அலோடு, அது பேரு அப்சர்ப்ஷன், உறிஞ்சுதல், ஆற்றல் உறிஞ்சுதல்னு வரும். நம்மளுக்கு ஆற்றல் வெளியீடு எப்போ வரும்னு சொல்றேன். வெளியீடுதல் எப்போ வரும் அப்படின்னா, ஹையர் பெஞ்ச்ல இருந்து செகண்ட் பெஞ்சோ, தேர்ட் பெஞ்சோ, ஃபோர்த் பெஞ்சோ, ஃபிஃப்த் பெஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்தா ஆற்றல் குறையும், ஆற்றல் வெளியிடப்படும், நிறமாலை வரிகள் தோன்றும். நிறமாலை வரிகள் தோன்றுவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா, உயர் மட்ட பாதையில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் தாழ்வான மட்ட பாதைக்கு தாவும் பொழுது நம்மளுக்கு நிறமாலை தோன்றும். அததான் இங்கிலீஷ்ல அழகா E2 - E1 = hν. E2னா உயர்
ஆற்றல் கொண்ட நிலை. E1 அப்படின்னா குறைந்த ஆற்றல் கொண்ட வட்டப்பாதை. Hν வெளியிடுற நிறைமாலையினுடைய ஆற்றல். ஸோ 2 பாயிண்ட் போர்ல. MVR = NH/2π, கோண உந்தம் = NH/2π. அவ்வளவுதான். ரெண்டாவது E1 அப்படின்னா தரைநிலை, E2 அப்படின்னா கிளர்ச்சி நிலை. கிளர்ச்சியில இருந்து தரைநிலை வரும்போது ஃபார்முலா E2 - E1 = H2. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இவ்வளவுதான் நம்ம பார்க்க போறது. இது சொல்லிட்டேன். ஸோ இவருடைய நிறமாலை நான் ஏற்கனவே சொன்னேன். ஜே தாம்சன் ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு நிறமாலை என்ன சொல்லியிருப்பாரு, 1300 அப்படின்னு சொல்லி தப்பா சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன். இவர் கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹைட்ரஜனோட நிறமாலை வரிகளை கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. யாரு? போர். அவர் கண்டுபிடிச்ச அந்த இது இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? என்ன சொல்றேன், ஹைட்ரஜன் அணு உயர்மட்ட பாதையிலிருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு தாவும் போது நமக்கு நிறமாலை வரிகள் தோன்றும். இந்த நிறமாலை வரிகளை முதல்ல HC யூரே அவருன்றவர் கண்டுபிடிச்சாராம். இதுல மங்கலான வரிகள் தோற்றம் ஹைட்ரஜன் அணுவின் ஐசோடோப்பு உள்ளதை உறுதிப்படுத்தியது. நம்மளுக்கு ஹைட்ரஜனோட நிறமாலை 5 இருக்குதுன்னு ஃபர்ஸ்டே சொன்னா அந்த 5 பேருன்னா எப்படி வருது அதை பார்க்கணும். முதல் வரிக்கு பேரு லைமன்னு பேரு. லைமன் இது எல்லாமே பேர் சயின்டிஸ்டோட நேம். லைமன் அப்படின்னா ஒண்ணு இல்லை, நீங்க அங்க பாத்தீங்கன்னா புரியாது, நான் சொல்றதை கவனி. 5 பெஞ்ச் 6 பெஞ்ச் இமேஜின் பண்ணிக்கோ. அதாவது டீச்சர் உட்கார்ந்து நிற்கிறாருமா, அதை சுத்தி ஃபர்ஸ்ட் பெஞ்ச், செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்ச், ஃபோர்த் பெஞ்ச், ஃபிஃப்த் பெஞ்ச், 6 பெஞ்ச்னு 6 பெஞ்ச் இருக்கு. லைமன் எப்ப வரும் அப்படின்னா, 2வது பெஞ்ச்ல இருக்கிறவன், 3வது பெஞ்ச்ல இருக்கிறவன், 4வது 5வது 6வது பெஞ்ச்ல இருக்கிற எவனா ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு தாவனா அது லைமன் வரிசை. லைமன் வரிசைனா எந்த ஒரு வட்டப்பாதையில இருந்து எங்க தாவணும், முதல் வட்டப்பாதைக்கு தாவனா அது லைமன், 2வது வட்டப்பாதைக்கு தாங்கன்னா அது பாமர். அப்படின்னா என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கும்னு கவனிக்கணும். இப்ப லைமன்னா எங்க இருந்து எங்க குதிக்கலாம், எந்த ஒரு வட்டப்பாதையில இருந்து முதல் வட்டப்பாதைக்கு குதிக்கணும். அப்படின்னா 2ல இருந்து 1க்கு வரலாம், 3ல இருந்து 1 வரலாம், 4ல இருந்து 1க்கு வரலாம், 5ல இருந்து 1க்கு வரலாம். பட் எங்க வரணும்னா 1வது வட்டப்பாதைக்கு தாவணும். லைமன் வரிசை இப்படிதான் தோன்றும். அப்ப N1 எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். எந்த வட்டப்பாதைக்கு போதோ அதான் N1. முதல் வட்டப்பாதைக்கு தாவுன்னு சொன்னேன், அதனால N1 1. எங்க இருந்து தாவலாம், 2ல இருந்து 3ல இருந்து 4ல இருந்து 6ல இருந்து, ஏன் 10வதுல இருந்து, அதனால 2,3,4. இது ஜெனரல் ஃபார்முலா கொடுக்கல, இது ஜெனரல் ஃபார்முலா இப்படி இது இல்ல. நியூ பார் ஈக்குவல் டு R × 1/N1² - 1/N2². இது ஜெனரல் ஃபார்முலா. இதுல லைமனுக்கு N1 எவ்வளோ, 1, அதை கொடு. N2 எது ஒன்னா கொடுக்கலாம், அதாவது எதுவும் கொடுக்காது, அப்படியே வச்சிடும். கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் பாமர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எங்க வரணும், எதனாவது ஒரு வட்டப்பாதையில இருந்து 2வது வட்டப்பாதைக்கு தாவனா அது பாமர். அப்ப N1 எவ்வளவு வரும், 2. N2 வரும் 3, 4, 5 ... வரும். அதுக்கான ஃபார்முலால N1க்கு மட்டும் போடுவோம், 2² போட்டா 4ன்னு வரும். R × பாருங்க, இது 1/4ன்னு வரும். பாஷன்னா எதனாவது ஒரு வட்டப்பாதையில இருந்து 3வது வட்டப்பாதைக்கு தாவும்னு சொல்லுவோம். 3வது வட்டப்பாதைனா என்ன, N1 எவ்வளவு வரும், ஆட்டோமேட்டிக்கா 3. N2 என்ன வரும்னா 4, 5, 6 இப்படி போகும். இதுக்கு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு வரும். அது இங்க கொடுத்துருப்பாங்க. பிராக்கெட்னா 4வது ஸ்கொயர் 16. ஃபண்டுனா 5வது 5 ஸ்கொயர் 25ன்னு வரும். அவ்வளவுதான். சரி, எனக்கு இன்னும் புரியணும் சார்னா அதை பாக்ஸ்ல கொடுத்துருங்க. லைமன் வரிசை எந்த மின்காந்த பகுதியில இருக்கும்னா புற ஊதா, பாமர் கட்புலனாகும். இங்கேயே கொடுத்துருக்கோம், நான் அங்க சொல்லலை, இங்க சொல்றேன். பாஷன் அகச்சிவப்பு, பிராக்கெட் ஃபண்ட் எல்லாமே அகச்சிவப்பு கழிக்காம இருக்கும். அப்ப நான் சொல்றேன், ஹைட்ரஜனோட நிறமாலை போரின் கூற்றுப்படி 5. லைமன், பாமர், பாஷன், பிராக்கெட், ஃபண்ட். லைமன்னா என்னது சார்னா எதனாவது ஒரு வட்டப்பாதையில இருந்து முதல் வட்டப்பாதைக்கு தாவனா, முதல் வட்டப்பாதைன்ற தொட்டு N1 1, N2 2 to infinity, 2, 3, 4, 5 அப்படி போட்டுக்கலாம். பாமர் அப்படின்னா 2வது தாவணும். N1 2, N2 2, 3, 4, 5 அப்படி போகும். அது தெரிஞ்சா போதும், எழுதிடலாம். ரைட்டா? அப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப சொன்னது ஹைட்ரஜனுக்கு ஒற்றை நிறமாலைன்னு சொன்னவர் ஜே தாம்சன் 1300 ஆங்ஸ்ட்ராம் சொல்லியிருந்தாரு. தப்பு. பின்னாடி வந்த போரு ஹைட்ரஜனுக்கு 5 நிறமாலை வரிகள் நிரூபிச்சாரு. அந்த 5க்கு பேரு
லைமன், பாமர், ஃபேஷன், பிராக்கெட், ஃபண்ட் அப்படின்னு பேர். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்க இருந்து எங்க தாவும் அதை பார்த்துக்கணும். என்ன மின்காந்த பகுதியில இருக்கும் அதை தெரிஞ்சு வச்சுக்கினா முடிஞ்சிச்சு. ரைட். நெக்ஸ்ட் அது கீழே சோடியம். சார் நிறமாலை வட்ட வட்ட இது என்னதுங்க சார் இங்கிலீஷ்ல? அது நிறமாலைனா ஸ்பெக்ட்ரம். ஓகே சார். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் நீங்க அதை நோட் பண்ணி வச்சுங்க. சாட் பாக்ஸ்ல ஒரு 10 நிமிஷம் லாஸ்ட் முடியும் போது உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் கொடுக்குறேன். அப்ப எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல சப்போஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கேட்குறேன், தப்பு இல்லை. ஓகே சார். சோடியம் நானும் சொல்றேன், மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல சொல்றேன். சோடியம் மற்றும் பாதரச நிறமாலை அப்படின்னா என்னது சார் அப்படின்னா சோடியம் மற்றும் மெர்க்குரி ஸ்பெக்ட்ரம். சோடியம் அண்ட் மெர்க்குரி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. லைட் இருக்கா, இப்ப எல்லாமே எல்இடி லைட் வந்துருச்சுமா. வீட்லயும் சரி தெரு விளக்குலயும் சரி நம்மளுக்கு எல்இடி போட்டுடுறாங்க. பட் சென்னையில இல்ல நீங்க ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் அந்த மீடியன்ஸ்ல வந்து ஒரு எல்லோ கலர் லைட் எரியும், இல்ல ஒயிட் கலர் லைட் ஒண்ணு எரியும். அது பேரு சோடியம் லைட்னு சொல்லுவாங்க. எது எல்லோ கலர் லைட்ல எரியுதோ, எல்லோ கலர் லைட்டை எமிட் பண்ற அந்த லைட் பேரு சோடியம் ஆவி விளக்கு, சோடியம் வேப்பர் லேம்ப். ஒயிட் கலர்ல எரியறது பாதரச ஆவி விளக்கு, மெர்க்குரி வேப்பர் லேம்ப்னு சொல்லுவோம். இந்த சோடியம் நிறமாலை, சோடியம் பல்ப் இருக்குல்ல, சோடியம் விளக்கு, அதுல இருந்து வெளில வர்ற நிறமாலை வரிகள் வந்து 2 வரி வரும். சரி, இது எதுக்குன்னு தெரிஞ்சுங்க. சோடியம் பல்பை யூஸ் பண்ற அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய நிறமாலை வரிகள் 2 வரி இருக்கும். ஒன்னு சோடியம் D1 லைட், சோடியம் D1 வரி, அதே மாதிரி சோடியம் D2 வரின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மதிப்பு கேட்பாங்க. சோடியம் D1 D2 அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. D1க்கு 5896, D2க்கு 5890. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், 5890 முன்னாடி கொடுத்துருப்போம், 5896 பின்னாடி கொடுத்துருப்போம். நான் சொல்றேன் புரியுதா பாருங்க. சோடியம் D1 D2 வரிகளின் அலைநீளங்கள் 589096, 589690 நம்மளுக்கு வந்து கரெக்டா படிச்சா கூட எழுதும் போது 9096 எழுதிடுவேன். அது 9690 வரணும், ஞாபகம் வச்சுங்க. அது என்னது சார் அப்படின்னா ஒண்ணு இல்ல, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒயிட் லைட் இருக்குதுமா, பிரிசம் வழியா அனுப்புறேன், இல்ல மழை பெஞ்சுனுக்குது வெளியில, மழை துளி வழியா சூரிய ஒளி வரும் போது அது 7 கலரா பிரிவுன்னு படிச்சிருப்பீங்க. வெள்ளை கலரா இருந்தா அது பேர் தான் நிறமாலை. மெர்க்குரி ஸ்பெக்ட்ரம், பாதரசத்துல இருந்து வரக்கூடிய வெள்ளை கலர் ஒளிய முப்பெட்டகத்து வழியா பிரிசம் வழியாவோ இல்ல மழை துளி வழியாவோ செலுத்தும் பொழுது அது 7 கலர்ல பிரியும். அது பேரு ஸ்பெக்ட்ரம். ஒயிட் லைட்டுக்கு வெள்ளை கலரா இருந்தா 7 கலரா பிரியும், மழை துளியோ இல்ல முப்பட்டக வழியோ செல்லும் போது. இதே நீ எடுத்துக்கிறது எல்லோ கலர் லைட்னு வச்சுப்போம். எல்லோ கலர்னா சோடியம் ஆவி விளக்குல இருந்து வர லைட்னா அது எப்படி 7 கலரா பிரியும்? நீ அமைச்சதே எல்லோ கலர் தானே, அது 2ஆதான் பிரியும். அந்த 2த்தினோட அலைநீளம் சொல்லியிருக்கேன். அப்ப கேள்வி புரிஞ்சுங்க. சோடியம் ஆவி விளக்கு இப்படி எழுதிக்கோ, புரியுற மாதிரி. சோடியம் ஆவி விளக்குனா 2 வரி தான் வரும். அதனோட வரிகளுடைய அலைநீளம் ஒண்ணு வந்து 5896, அலைநீளம்னா வேவ் லென்த் இங்கிலீஷ்ல 5896 ஆங்ஸ்டாம் ஒண்ணு, இன்னொன்னு 5890 ஆங்ஸ்டாம் ஒண்ணு. இது சோடியம் ஆவி விளக்கு. மெர்க்குரி அப்படின்னா HGன்னு சொல்லுவோம். பாதரச ஆவி விளக்கு நீ வந்து 7 கலரா பிரியும். அந்த 7 கலர் வந்து வயலட் டு ரெட் உங்களுக்கே தெரியும், அதை சொல்லியிருக்கேன். அப்ப நீ உனக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா எந்த லைட் எடுக்கணும்? பாதரச ஆவி விளக்கு எடுக்கணும், மெர்க்குரி லைட் எடுக்கணும். எனக்கு கலர் வேணாம் சார், எல்லோ கலர் எத்தனையா பிரியும்னா 2ஆதான் பிரியும், அது பேரு சோடியம் ஆவி விளக்கு. அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளர்ச்சி மின் அழுத்தம்னா என்ன, அயனியாக்கும் மின் அழுத்தம் மதிப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிளர்ச்சி அப்படின்னா இங்கிலீஷ்ல எக்ஸைட்டேஷன் அர்த்தம். எங்க இருந்து எங்க நம்ம பல காலமா சொல்லுகிற அணுக்கு 2 நிலை, ஒன்னு தரை நிலை, இன்னொன்னு கிளர்ச்சி நிலை. கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட். தரை நிலையில் இருக்கிற ஒரு அணுவை கிளர்ச்சி நிலைக்கு கொண்டு போறதுக்கு தேவைப்படுற ஆற்றலுக்கு பேரு கிளர்ச்சி மின்னழுத்தம். தேவைப்படுற மின்னழுத்தம் கஷ்டப்பட்டு படிக்க வேணாம், பேர்லயே வந்துருச்சு. கிளர்ச்சி ஆக்கு மின்னழுத்தம், கிளர்ச்சி ஆக்க மின்னழுத்தம், இங்கிலீஷ்ல எக்ஸைட்டேஷன் பொட்டன்சியல். கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஆட்டமை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் தேவையோ அது எக்ஸைட்டேஷன் பொட்டன்சியல். தமிழ்ல தரை நிலையில் உள்ள ஒரு அணுவை கிளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல தேவைப்படும் மின்னழுத்தம். ஹைட்ரஜனுடைய கிளர்ச்சி மின்னழுத்தம் கொடுத்துருப்பாங்க, மனப்பாடம் பண்ணு. இது முதல் கிளர்ச்சி ஆக்கும் மின்னழுத்தம், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் பொட்டன்சியல் ஹைட்ரஜனுக்கு. கீழே கொடுத்துருக்கிறது செகண்ட்
இது ஃபர்ஸ்ட்மா மாதிரி சொல்லிட்டேன். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அவ்வளவுதான் சார். நான் சொல்றேன் புரியா பாரு. கிளர்ச்சி ஆற்றல்னா என்ன சார்னா, தரைநிலையில் இருந்த ஒரு அணுவை கிளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல தேவைப்படும் ஆற்றல். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to excite an atom from the grounds to excited state. அது ஹைட்ரஜனுக்கு 2 கொடுத்திருப்பாங்க. முதல் கிளர்ச்சியாக்கும் ஆற்றல், இரண்டாம் கிளர்ச்சியாக்கும் ஆற்றல் எவ்வளவுன்னு சொல்லிருக்கேன். அயனியாக்கும் ஆற்றல், அயனியாக்கும் மின்னழுத்தம் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. அயனியாக்கும் ஆற்றல்ன்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. ஒரு அணுவில் இருந்து எலக்ட்ரானை வெளியில் எடுக்க தேவைப்படும் ஆற்றல். the amount of energy required to remove the electron from the atom னு படிச்சிருப்போம். அதுவும் 2. அணுல இருந்து எலக்ட்ரானை எடுத்தா அது அயனியாக்கும் ஆற்றல். நிலையில இருந்து உயர்நிலைக்கு கொண்டு போறதுக்கு தேவையான அழுத்தம் வந்து கிளர்ச்சியாக்க மின்னழுத்தம். அவ்வளவுதான். இதுவும் அதேதான். 2 கொடுத்திருப்பாங்க. ஹைட்ரஜன் அணுவினுடைய அயனியாக்கும் ஆற்றல் எவ்வளவுன்னு கேட்பாங்க. 13.6 eV. அது தெரியணும். ஸோ மொத்தமே 2 விஷயம் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். எக்ஸைட்டேஷன், கிளர்ச்சியாக்க ஆற்றல்னா தரைநிலையிலிருந்து கிளர்ச்சி நிலை கொண்டு போக தேவையான மின்னழுத்தம் கிளர்ச்சியாக்கும் மின்னழுத்தம். அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் அல்லது அயனியாக்கும் மின்னழுத்தம். மதிப்பு அதுக்கு 13.6 அயனியாக்கும் மின்னழுத்தத்துக்கு. கிளர்ச்சி மின்னழுத்தத்துல 2 வரும். முதல் 10.2, இரண்டாம் வந்து 12.09. அது போயிட்டே இருக்கும். 2 தான் கேட்பானுங்க, அதாவது 2 சொல்லுது. இது தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் இந்த போரோடைய குறைபாடு எல்லாரும் சொல்லிட்டாரு. என்ன சார் குறைபாடுனா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனுக்கு 5 நிறமாலை சொல்லியிருந்தாரு. அது கரெக்ட். ஹைட்ரஜனை தவிர சிக்கலான மத்த எந்த தனிமத்துக்கும் அவர் சொல்லல. முதல் தப்பு. எலக்ட்ரானின் பகிர்வு முழுவதுமாக விளக்கப்படவில்லை. இவர் தான் இந்த KLMN ஆர்பிட்டால் கூற்ற வெளியிட்டவர் இவர் தான். பட் SPDFலாம் வந்து அதனுடைய எலக்ட்ரான் அமைப்புலாம் பின்னாடி வந்த அணு கொள்கைகள் மிகச்சரியா விவரிச்சிருக்குது. இவர் அதை சொல்லல. அதை சொல்றாங்க. நிறமாலையில் செறிவில் ஏற்படும் மாற்றத்திற்கான விளக்கம் தரப்படவில்லை. அப்படின்னா ஸ்பெக்ட்ரம்ல வரக்கூடிய இன்டென்சிட்டி சேஞ்சை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்கு புரியல சார்னா, சோடியம் விளக்க நம்ம முப்பட்டகம் வழியா அனுப்பிச்சோம்னா 2 நிறமாலையில கிடைக்கும்னு சொன்னேன். ஒன்னு 5896, இன்னொன்னு 5890. நம்ம அனுப்புறது ஒற்றை ஒளி. அது 2ஆ ஏன் பிரிஞ்சுது, அந்த 2த்துக்கு ஏன் அலைநீளம்ல மாற்றம் ஏற்படுதுன்ற போன்ற விவரத்தெல்லாம் அவங்க சொல்லல. So the difference in the wavelength of the spectral lines பத்தி அவர் சொல்லலையா, அது ஒரு தப்பு. மிச்சதெல்லாம் இது படிக்கிட்டாலும் இந்த 2 வரி அண்டர்லைன் பண்ணி. ஸ்டார்க் விளைவும் ஜீமன் விளைவும் சொல்லல. அது என்ன சார் ஸ்டார்க் விளைவு அப்படின்னா, மின்புலத்தில் ஏற்படும் விளைவு ஸ்டார்க் விளைவு. காந்த புலத்தில் ஏற்படும் நிறமாலை வரிகளுக்கு பேரு ஜீமன். எலக்ட்ரிக் ஃபீல்டு நீ இப்படி வச்சுக்க போதும். ஸ்டார்க் விளைவுன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வர ஸ்பெக்ட்ரம். ஜீமன் எஃபெக்ட்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வர ஸ்பெக்ட்ரம். இவ்வளவுதான் தெரிஞ்சா போதும். ஸோ மின்புலத்தில் தோன்றும் நிறமாலை வரிகள் டேஷ் எனப்படும் அப்படின்னா ஸ்டார்க் வரிகள் எனப்படும். காந்த புலத்தில் தோன்றும் நிறமாலை வரிகள் ஜீமன் விளைவு எனப்படும். ஸ்டார்க் விளைவு ஜீமன் விளைவு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது யாரோட குறைபாடுனா, போரோடைய குறைபாடுகள். இவர் என்ன சொன்னாரு கரெக்டா அந்த மாதிரி எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் வந்தது டால்டன், அடுத்தது ப்ரவுட்னா சொன்னாரு, ஜே தாம்சன்னா சொன்னாரு. என்ன தப்பு இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த தப்பு வந்து அந்த 1300 ஆங்ஸ்ட்ராம் சொன்னது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானோட பகிர்வு சரியா சொல்லல, அதெல்லாம் பார்த்தோம். அடுத்த ரூதர்ஃபோர்டு என்ன சரியா சொன்னார்னா, எலக்ட்ரான்கள் வந்து உட்கருவை சுற்றி வருதுன்னு சொன்னாரு கரெக்டா. பட் தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வட்டப்பாதைன்றது தப்பு. தொடர் நிறமாலைன்னு சொல்லியிருப்பாரு, அது தப்பு. வரி நிறமாலைன்னு சொன்னோம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அது லைன் ஸ்பெக்ட்ரம், அது தப்பு. அடுத்தது போர், அந்த 2 எக்ஸ்ட்ரா கோணம் இந்த ஃபார்முலா ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது அந்த E2 - E1 = h², அந்த ஃபார்முலா மட்டும்தான் அவரோட புதுசு. நெக்ஸ்ட் அந்த கிளர்ச்சியாக்கும் ஆற்றல்னா என்ன, அயனியாக்கும் ஆற்றல் என்ன ஹைட்ரஜனுக்குன்னு பார்த்தோம். அது ஏன் சார் ஹைட்ரஜனுக்கு மட்டும் கொடுத்துக்கிறானுங்க, வேற எதுக்கும் கொடுக்கலையா அப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து ஒரு டெஸ்ட் அனிமல் போல. இப்போ நம்ம எப்படி நம்ம பயாலஜில வந்து எந்த டெஸ்ட் பண்றதுனாலும் எலி தவளைன்னு கொடுப்போமோ, அந்த மாதிரி பிசிக்ஸ்ல வந்து நீ எந்த கண்டுபிடிப்புகள் பண்ணாலும் முதல்ல ஹைட்ரஜனுக்கு கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் மற்ற அணுக்களுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க. அவ்வளவுதான். ஹைட்ரஜனுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இவரோட தப்பு என்னன்றத சொன்னேன். எலக்ட்ரான் பகிர்வு சொல்லல. ஹைட்ரஜனுக்கு 5 நிறமாலை வரின்னு சொல்லியிருந்தாரு. மற்ற பொருட்களுக்கு என்ன நிறமாலைன்னு சொல்லல. ஸ்டார்க் விளைவு ஜீமன் விளைவு விவரிக்கல.
ஸ்டார்க் விளைவுனா மின்புலத்துல ஏற்படுறது, ஜீமன் விளைவுனா காந்த புலத்துல ஏற்படுறது. அதை பத்திலாம் அவர் கிளியரா சொல்லல. இதெல்லாம் தப்புகளா கருதப்படுது. நெக்ஸ்ட் சம்மர்ஃபீல்டு மாதிரி. இது பெருசா நம்ம படிக்க தேவையில்லை. ஏன் பெருசா படிக்க தேவையில்லை அப்படின்னா நம்ம புக்லயே சம்மர்ஃபீல்டு பெருசா கொடுக்கல, இருக்குன்னு தெரிஞ்சுங்க. எத்தனாவது இது? ஃபர்ஸ்ட் வந்து ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, சாரி டால்டனு, ப்ரவுட்டு, ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, போர் 5 முடிச்சிருக்கோம். 6வது இவர் என்ன சார் சொன்னார்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருப்பாரு. எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வரவில்லை. யாரு? ரூதர்ஃபோர்டும் போரும் சொன்னது தப்பு. அது வட்டப்பாதை இல்லை, அது நீள்வட்ட பாதைன்னு சொல்லியிருப்பாரு. அதான் ஃபர்ஸ்ட். கேள்வி கேட்பாங்க. என்னன்னு கேள்வி கேட்பாங்க? நீள்வட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகிறது என்ற கூற்றை வெளியிட்டவர் யார்?